யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. அந்த சொல்லை தேடித்தானே வந்திருக்கிறோம். நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு சங்கல்பம் செய்து கொண்டுதான் தொடங்குவேன். திரளாக கூடியிருக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய பேச்சு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற பேராசை எனக்கு கிடையவே கிடையாது. நான் ஒரு 10-20 கருத்துக்கள் சொல்லலாம். அந்த கருத்துக்கள் எல்லோரையும் போய் சேர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையும் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேராசை என்ன என்றால், நான் பேசக்கூடிய இந்த பேச்சில் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் தான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சொல் கிடைத்து விடுவேமே ஆனால் என்னுடைய பயணம் வெற்றிகரமான பயணமாகும். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இங்கே குழுமி இருக்கின்றவர்கள் என்னுடைய பேச்சை யூடியூப்ல கேட்டு இருக்கலாம். இப்ப கூட நீங்க வீட்டுக்கு போய் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த பேச்சே யூடியூப்ல வந்துடும். அதனால ரெக்கார்ட் பண்றவங்க கொஞ்சம் நிறுத்திட்டு பேச்ச கவனிங்க. ஏன்னா பல நேரங்களில் நாம செய்யற தப்பு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஆவணப்படுத்துறதுலயே இருந்துரும், அனுபவிக்கிறதே இல்லை. இப்படி யோசிச்சு பாக்குறேன்னா, ஒரு சட்டுன்னு பர்வீன் சுல்தானா தமிழ் ஸ்பீக்கர்னால 1008 ப்ரோக்ராம் வந்துருது மொபைல்ல. நேர்ல வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. அவ்வளவுதான். பல நேரங்களில் நான் இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு 3 மாசத்துக்கு முன்னால எனக்கு நடந்த அனுபவம், அது என் மனசு ஆறுற வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். தென்காசிக்கு பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேங்க. அன்னைக்கு தண்ணி நல்ல தப தபன்னு விழுது, குற்றாலத்துல குளிக்கலான்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து போனோம். தண்ணி அப்படி அழகா விழுந்துட்டு இருக்கு. சரி குளிக்கலான்னு தயாராகிட்டு கிட்ட நெருங்கும் போது ஒரு 4-5 பிள்ளைங்க வந்தாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. நாங்க விலகிட்டோம். பிள்ளைங்க ஏதோ ஆசையா வராங்களேன்னு. அத்தனை 4-5 பேரும் அப்படியே அந்த தண்ணியோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. பாத்துக்கங்க, குளிக்காம போயிட்டாங்க. அப்ப எது வாழ்க்கையில் முக்கியம்? எதையோ தேடி அலைகிறோம், அது கிடைக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாமலேயே வாழ்க்கை முடிந்து போகிறது. அதனால் தான் பெர்னாட் ஷா சொன்னான், 40 வயதிலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியிலும் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் மிக தெளிவான அறிவுடன் இதை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு காட்சி, யாரோ ஒரு மனிதர், ஏதோ ஒரு சொல், ஏதோ ஒரு சலனம், ஒரு வாசனை, ஒரு அசைவு, ஒரு புத்தகம் நம்மை கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. யார் ஒருவர் விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ அவர்கள் அதை கை கொண்டு விடுகிறார்கள். விழிப்புணர்வு இல்லாதவர்களை அது கடந்து போய்விடுகிறது. மறுபடியும் அது உங்களை வந்து சேர்வதற்கு ஒரு 40 ஆண்டுகள் ஆகி போகிறது. இது முன்னாலேயே எனக்கு தெரிஞ்சிருந்தா வந்துச்சு, நீதான் அடையாளம் கண்டுபிடிக்கல. வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரானிலே அல்-பக்ரா என்கின்ற ஒரு பகுதியிலே இறைவன் அறிவிப்பதாக குரான் சொல்லுகிறது. இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் என்ன சொன்னாலும் புரியாது, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏனென்றால் இறைவன் முடிவு செய்திருக்கிறான் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று.
இறையினுடைய முழு ஆசீர்வாதம் பெற்றவர்கள், பெரியவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள், குருமார்களுடைய அருளை பெற்றவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரிந்து போகிறது. இது எனக்கான சொல், எனக்கான சொல் இல்லை என்கின்ற தெளிவு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் என்ன பேச போகிறேன் என்பது தெரியும், அல்லது எங்கோ கேள்விப்பட்டிருக்கலாம். சொல் முக்கியம் இல்லை, அந்த சொல் மந்திரம் ஆவதற்கான அந்த வினாடி முக்கியம். அந்த சொல் எப்பொழுது மந்திரம் ஆகும்? நான் இப்படி சொல்றேன், வெறும் கயிறு தான், கீழே கிடப்பது வெறும் கயிறு தான், எடுத்து கழுத்தில் கருத்து ஏற்றி கட்டினால் தாலி ஆகிறது. வெறும் கயிறு தான், கருத்து ஏற்றி கையில் கட்டினால் காப்பாகிறது. 25 பைசாங்க ஒரு அரணா கயிறு, அதை கருத்து ஏற்றி இடுப்புல கட்டினா பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு யார் சொன்னது? செய்யறோமா இல்லையா? கருத்து ஏற்றி கட்டினால் அதற்கு மரியாதையும் மதிப்பும் கூடுகிறது. வெறும் சொல்தான் கருத்து ஏற்றுகின்ற பொழுது அது மந்திரமாகிறது. வெறும் சோறு கருத்து ஏற்றுகின்ற பொழுது பிரசாதமாகிறது. வெறும் கட்டடம் கருத்து ஏற்றப்படுகின்ற பொழுது கோவிலாகிறது. வெறும் பயணம் கருத்து ஏற்றுகின்ற பொழுது புனித யாத்திரை. வெறும் சொற்பொழிவுதான் கருத்து ஏற்றி யாரேனும் சொன்னால் அது சத்சங்கமாகிறது. கருத்து ஏற்றப்படுகிறதா? கருத்து ஏற்றப்பட்ட சொல்லுக்கு பொருள் அதிகம். எனக்கு முன்னால் பேசிய பெருமக்கள் எல்லோரும், நேற்று அதற்கு முந்தைய தினம் எல்லாம் பேசியவர்கள் எல்லோரும் எத்தனையோ சொற்களை உங்கள் மத்தியில் பேசிவிட்டு தான் போயிருக்கிறார்கள். எந்த சொல்லில் உங்கள் கருத்து ஏறுகிறதோ அது உங்களுக்கு மந்திரமாக வந்து சேர்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நான் அப்படி சொல்றேன். நான் இப்ப இந்த விஷயத்தை சொல்ல போறேன். நான் காஞ்சிபுரத்துல சொன்னேன், நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. ஏனென்றால் பதிவை விட மக்கள் முக்கியம் எனக்கு. உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய வகுப்பில் 23 ஆண்டு காலமாக நான் பேராசிரியராக இருக்கக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வில், எனக்கு அது வரலாறு தான், என் வரலாற்று நிகழ்வில் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. அவ தயாராதான் இருப்பா, நாங்க விடுறதில்லை. அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாலப்பா, 3 நாளைக்கு முன்னால வகுப்புக்கு போறேன். எனக்கு வகுப்பு நடத்தும் பொழுது புத்தகம் கையில இருக்கும். புத்தகம் கையில இருந்தாதான் நடத்தின புரியும். புக்கு இல்லை. மொத்தம் 67 பேர் கிளாஸ்ல, 37க்கு புக் இல்லை. யாரெல்லாம் புக்கு கொண்டு வரலன்னு சொன்னா ஒரு 2-3 எந்திரிக்கோன்னு பார்த்தா மொத்தமா எந்திரிக்குது 37. கோவம் வந்துருச்சு. புக் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, வெளில போ எல்லாரும் அப்படி, வெளில போ அப்படின்னு ஒரே தடவை தான் சொன்னேன். நான் இங்கேயாவது 2 தடவை சொல்றேன். குடுகுடுன்னு போயிட்டாங்க, போயிடுச்சுங்க. நானும் வைராக்கியமா இருக்கிறேன். வெளியில நிக்கோங்க, திட்டி உள்ள கூப்பிட்டுக்கலான்னு கீழே இறங்கி போயிருச்சுங்க எல்லாம். கேன்டீன், கிரவுண்டு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க எனக்கு. நான் ஃபெயிலாக விடுறது இல்ல. நேரா போய் பார்த்தா காரிடர்ல யாரும் இல்லை. ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் மறுபடியும் பொறுக்கிட்டு வா, கலெக்ட் பண்ணிட்டு வா. இப்படியா போவீங்க? திட்டுறது எதுக்குப்பா? நின்னு கொஞ்ச நேரம் அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டு மறுபடியும் அணைச்சிக்கிறதுக்கு தானேப்பா திட்டுறது. திட்டுறத நான் வச்சு செய்யறதுக்கா, போ தீர்த்து போடுறதுக்கா திட்டுறது இல்லையே. தீர்த்து நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் சைலண்ட் ஆயிடுவேன், பேசவே மாட்டேன், அவ்வளவுதான். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? விட்டு ஒழிச்சிருவேன், நான் அமைதியாயிருவேன். இது வேணுங்கிறதுனால தானே சண்டை போடுறேன். கூப்பிட்டேன், எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு.
இது வரைக்கும் இவ்வளவு வைராக்கியமா இருந்தனா அன்னைக்கு வைராக்கியத்தை உடைச்சு பேசினேன். ஏன்பா போனீங்க? போகக்கூடாது, நின்று சாரி கேட்கணுன்றதுனால தானே திட்டினேன். ஏன் இப்படி செய்றீங்க? நான் வகுப்பில் என் வயதிலே நான் உங்கள் வயதில் இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர் திட்டினால் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு அவருடைய மனதை மாற்றி மறுபடியும் வகுப்பிற்குள் வருவேனே தவிர வகுப்பை விட்டு நான் இப்படி வெளியேறியது கிடையாது. அதனால் தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு பேராசிரியராக நின்று கொண்டிருக்கிறேன். நான் விட்டது கிடையாது. சரி, நான் உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு ஏதாவது கிளாஸ் நடத்தணும்ல, ரியலைஸ் சொல் எனும் மந்திரம். ஒரு சொல்லு எப்படி தெரியுமா அங்க போனோம்? புல்லட் மாதிரி போனோங்க. புல்லட் தொலைக்கிறது தான் நமக்கு தெரியும், உள்ள போய் அது என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாதுல்ல நமக்கு. ஒரு விதைய போடுறோம், மண்ணுக்குள்ள போய் அந்த விதை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. உள்ள போய் வெடிச்சு அழுக்காகி வெடிச்சு சிந்தி சின்ன பின்னமானாதான் மரமுளை. அலேக்கா அப்படியே வந்துடுறது மரம். உள்ள போய் வெடிக்கணும், அதான் சொல். வைரமுத்தவர்கள் தான் சொல்வார்கள், கவிதை என்பது கன்னத்தில் அரைந்து காதிற்குள் நுழைய வேண்டும். பலார்னு அடிச்சு அப்படி நுழையணும் உள்ள, அதுக்கு பேர் தான் கவிதை. நான் நினைக்கவே இப்படி சொல்லிட்ட. அக்கா நிறைய காதல் கவிதைகளை சொன்னாங்க. சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், எனக்கு திடீர்னு ஒரு அந்த காதல் கவிதை ஞாபகம் வந்துருச்சு. திரும்பி பாக்குறேன், இந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டும் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு. நான் காதல் கவிதை தானே சொல்றாங்க. அப்ப கூட ஏன் இதுங்களை சிரிக்க மாட்டேங்குதுங்க? மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோமா? முன்னால இருக்கிற பெரியவங்களையும் பார்த்தேன், என்ன கோபம். உன்னை சந்தித்தவுடன் உன் மீதான என் கோபம் இருக்க பற்றிய உள்ளங்கையில் இருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. புடிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு மணல் இருந்துச்சு ஒரு காலத்துல. புடிச்சா சர்ன்னு வெள்ள போயிடும். உன்னை சந்திக்கின்ற வரைக்கும் உன் மீதான கோபம் உன்னை சந்தித்தவுடன் இருக்க பற்றிய உள்ளங்கையிலிருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. காதல் கவிதை சொல்லும் போது கொஞ்சம் அனுபவிக்கணும். தெரியல நம்ம பிள்ளைகளை. என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எப்படி உறவுகளை பலப்படுத்துறது அப்படின்ட்டு கிளாஸ் எடுக்கணும்னு சொன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வந்தேன். மீட்டிங்க்கு வந்துட்டு வெளியேற டைம் சொல்லி இருந்த 6 மணின்னு. அந்த டைம்க்கு வெளியேற முடியல. எங்க வீட்டுல கார்ல வெயிட் பண்றாங்க. 6 ஆச்சு, 6:10 ஆச்சு, 6:15 ஆச்சு, 30 ஆச்சு, 35 ஆச்சு, 40 ஆச்சு, 45 ஆச்சு, 7 மணி ஆச்சு. நான் வரல. உள்ள இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து பேசிட்டு, இந்த ஜோர்ல வெளியில ஒரு மனுஷன் நமக்காக வந்து காத்து இருக்குது அப்படிங்கிறது மூளையில இல்ல. போயிடுச்சு. டுங்குன்னு ஒரு மெசேஜ். ஐயோயோ அப்படின்னு பார்த்தா, நான் போறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ். நான் போறேன். என் பிள்ளைங்கிட்ட சொல்றேன், எப்பா இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா, நான் என்னப்பா பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10 சொல்லுதுங்க அதுல. போனா போ. நான் சொன்ன காதலனாக இருந்தால் சொல்லிவிடுவேன், கணவனாக இருந்தால் எப்படி சொல்லுவேன்? போனா போன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லலப்பா. 2 சொல்லுது அதுல. சாரி அப்படின்னு சொன்னீங்களாமா. இன்னொன்னு, இனிமேல் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், வருந்துகிறேன், அப்படி ஏதாவது எழுதுனீங்க? என்ன எழுதுனன்றத சொல்ற சொல் மந்திரம். அவர் சொல்றார், நான் போறேன், நான் அடிச்ச மெசேஜ் வாங்க. அதுல சாரி இருக்கு, வந்து என்ன வேணாலும் பண்ணு, போவாத. எல்லாம் இருக்கு. அன்பு இருக்கு, காதல் இருக்கு, அரவணைப்பு இருக்கு, மன்னிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு அதுல. வாங்க. அந்த சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொல்லுவாருன்றது இருக்குல்ல. அவர் சொல்றார் நான் போறேன், நான் சொல்றேன் வாங்க. அவர் சொன்னார் வரேன். சொல் மந்திரமாச்சா? இனி இது பிரியுமா?
வாழ்க்கையில் நாம் எதை சொல்லுகிறோம், எந்த சொல் வெல்லும், எந்த சொல் கொல்லும் என்று நமக்கு தெரிய வேண்டும். சொற்களால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு சொல்லினால் அந்த பிரளயத்தை ஏற்படுத்தாமல் அந்த சூழலை சோலையாக்கலாம். சொல் புரிய வேண்டும் நமக்கு, சொல்ல தெரிய வேண்டும் நமக்கு. எந்த சொல்லையும் நான் சொல்லுகிறேன் தமிழ் உறவுகளே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்கிறது தொல்காப்பியம். எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு. பொருளற்ற சொற்கள் மொழி அல்ல, அது வெறும் ஓசை. பல நேரங்களில் ஓசைக்கு கூட பொருள் உண்டு. எது எல்லாம் பொருள் தருகிறதோ அது எல்லாம் சொல்தான். அது வெறும் ஓசையாக இருந்தாலும் அது சொல்தான். இப்படி சொல்கிறது தமிழ் மரபு. நான் ஒரு சொல்லை பேசுகின்ற பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வது? எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மொழி ஆசிரியையாக, தாய்மொழி தவிர்த்து 4 மொழிகள் தெரிந்த ஒரு பெண்ணாக, மொழி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று 30-35 ஆண்டுகளாக மேடையில் நின்று முழங்குகின்ற ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சொல் எப்பொழுது மந்திரமாகும் தெரியுமா? ஒரு வரி இருக்குல்ல, ஒரு வாசிக்கிறீங்க, ஒரு வரி இருக்கு, அடுத்தது ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வரிகளுக்கு நடுவுல ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அந்த வெற்றிடத்தையும் யார் ஒருவர் வாசித்து விடுகிறார்களோ அவர்கள் மொழி அறிகிறார்கள். கொற்றவை எழுதுகின்ற பொழுது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய முன்னுரையை படித்து பாருங்கள். இங்க எல்லாரும் சொல்லுவாங்க புத்தக வாசிப்பு பற்றி, எல்லோரும் சொல்லுவார்கள். புத்தக வாசிப்பு என்பது ஒரு கலை, இட்ஸ் an art. எல்லோராலும் எல்லா புத்தகத்தையும் வாசித்து விட முடியாது. அந்த புத்தக வாசிப்பு என்பது ஒரு கலை. அந்த கலை அறிகின்ற அந்த நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை பல்வேறு விதமான வைப்ரேஷன் சொல்வாங்களா, அதிர்வலைகளுக்குள் தன்னை இணைத்துக் கொள்கிறது. அணுகுண்டு இருக்குல்ல, அது ஆன் பண்ணாதான் வெடிக்கும், ஒரு முறை தான் வெடிக்கும். ஆனா புத்தகம் இருக்குல்ல, பிரிக்கிற போதெல்லாம் வெடிக்கும், வாசிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். அதனால தான் ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவங்க ஆயுதத்தை அழிப்பாங்க. அதுதான் நூலகம். இங்க பேசினார். ஒரு விஷயத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஜெயமோகன் எழுதுகிறார். இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரு கதை படிக்கிறதுக்காக போறோம் வச்சுக்கோங்க. இப்ப பொன்னியின் செல்வன் கதை படிச்சதா மேடம் சொன்னாங்க, வரலட்சுமி மேடம் சொன்னாங்க. நானும் படித்திருக்கிறேன், நீங்களும் படித்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முன்னுரையோடு வாசிக்கிறோம்? அந்த புத்தகத்திற்குள் செல்லக்கூடிய பயிற்சி நமக்கு முன்னுரையிலும் பதிப்புரையிலும் மதிப்புரையிலும் அணிந்துரையிலும் கிட்டும். நமக்கு அதை வாசிக்கிற பழக்கம் இல்லை. புக்கை வாசிக்கிறது பெரும்பாடா இருக்கு. இதுல எங்க முன்னுரையை வாசிக்கிறது? முன்னுரையில் ஜெயமோகன் சொல்லுகிறார், நான் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோ அடிகள் மௌனித்த இடங்களில் என் கதையை சொல்லி இருக்கிறேன். அவர் மௌனித்த இடங்களில் நான் கதையை சொல்லி இருக்கிறேன். நானும் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன், இளங்கோவின் கண்ணகியும் ஜெயமோகனின் கொற்றவையும். ஒரு சிலருடைய மௌனங்களில் நமக்கு மிகப்பெரிய இடைவெளி கிடைக்கிறது, மிகப்பெரிய வெளி கிடைக்கிறது. நான் இப்படி சொல்லட்டுமா, 3 கடல் சங்கமிக்கின்ற இடம் கன்னியாகுமரி. போயிருக்கீங்களா? போய் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கும் கடல். ரொம்ப யோசிச்சு பாருங்க, முக்கடல் சங்கமிக்கின்ற அந்த ஓசை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது அந்த ஓசை? அந்த ஓசையை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் சொல்லுக்குள் இருக்கக்கூடிய மந்திர சூட்சுமத்தை புரிந்து கொள்கிறார்கள். எல்லா மௌனமும் சம்மதம் அல்ல. நம்முடைய என்னை அக்கா என்று சொன்ன அக்கா வரலட்சுமி சொன்னார்கள், இந்த மேடையில சொன்னாங்க, 1000 தான் படிச்சாலும் 1000 தான் பதவியில வந்தாலும் பெண்ணுக்கு உண்மையான சுதந்திரம் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? அவளுக்கான விஷயங்களை அவளே முடிவு செய்கின்ற பொழுதுதான் என்று சொன்ன அந்த விஷயத்தை நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் பல்வேறு மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழச்சி அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். உங்களுக்கு டிப்ஸ், இதை சொல்லும் போது அதை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கைத்தட்டல் வரும். சொன்னீங்களே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா?
தமிழச்சி எழுதியிருப்பார், எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது, கணவனை பார்த்தோ, அண்ணனை பார்த்தோ, பையனை பார்த்தோ, கூட இருக்கிற எந்த ஆணும் பார்த்தோ அவள் சொல்கிறாள். தமிழச்சியின் கவிதை, எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பிச்சைக்காரனின் போர்வையை எடுத்து போர்த்தி கொள்ளுகின்ற ஒரு வழிபோக்கன் போல எனக்கானதை நீ முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பசித்து வந்த மகனுக்கு இலை போட்டு சோறு பரிமாறுகின்ற பொழுது அவன் பசியை பார்த்து நடுங்கிய தாயின் விரல்களை போல் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். இத்தனைக்கும் பிறகு இவ்வளவு சொல்லியும் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது ஒற்றை யானையின் கோபத்தோடு உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் என்று எழுதியிருப்பார். எல்லா மௌனமும் சம்மதம் அல்ல. சில பேர் சைலண்டா இருக்கிறாங்கன்னா டேஞ்சர்னு அர்த்தம். இதுல ஆண்களுக்கு இந்த விஷயம் புரியறதே இல்லை. நான் எப்பவுமே சொல்றது, இப்ப நீங்க செய்யற தப்பு இப்ப வெளிப்படாது. அவ சைலண்டா பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி முத்து மலை ஒண்ணு வச்சிருக்கா, உள்ள ஒன்னொன்னா கோத்து வச்சிருப்பா. உனக்கு 65-70 ஆச்சுன்னு வச்சுக்கைய, ஒன்னொன்னா எடுத்து விடும். 65 வயசுல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமா செல்லாது செல்லாது. 25-30 வயசுலயே சொல்லு. வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு முன்னால் போடுகின்ற பொழுது, அதை இளம் வயதிலேயே புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கை. ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய அதிபர், அவர் தனக்கான வாழ்க்கை வரலாறை எழுதி அந்த முன்னுரையில ஒரு விஷயம் சொல்லி இருந்தாருங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இறைவன் மந்திர சொல், இது நான் சொல்வது மந்திர சொல். இந்த பையன் உட்காரணும், உனக்காக தான் பேசுறேன். இந்த மந்திர சொல்ல புரிஞ்சுக்கோ. வயசானவங்களுக்கு இல்ல இந்த சொல், உனக்கு தான், புரிஞ்சுக்கோ. இந்த தாய் பேசுவது இப்பொழுது உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் வாங்கி வச்சுக்கோ. விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, அது முளைக்கும். விளையாட்டா வாங்கி வச்சுக்கோ. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இறைவன் நிறைய பேருக்கு உயிரை தந்து பிறப்பை தருகிறான். இறைவன் ஒரு படைப்பை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு நோக்கத்தை வைக்கிறான். இறைவனுடைய விருப்பம் என்ன என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேறிவிட்டு அவன் தன்னை வந்து சேர வேண்டும் என்று. நம்மில் பலர் அந்த நோக்கத்தை ஈடேற்றுவதே இல்லை, செத்து போகிறோம். ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கை இளமையிலேயே யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் காலத்தை ஜெயித்து இறைவனுடைய இலக்கை அடைகிறார்கள். அப்படி இளமையிலேயே என் இலக்கை தன் இலக்கை புரிந்து கொண்ட மிகச் சிலரில் நானும் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் அந்த விஷயத்தை. நம்மில் எத்தனை பேர் எனக்கான இலக்கை, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இன்றைக்கு 50-55 வயதிலே களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தன் வாழ்க்கையை 10-12 வயதிலே தொடங்கி இருப்பார்கள். 30-40 ஆண்டு கால உழைப்பு இல்லாமல் 50-55 வயதிலே சில அதிகாரங்களை பெற வாய்ப்பே கிடையாது. இளமையிலேயே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மந்திர சொல் என்னை வந்து சேர்கிறது. பாருங்க, காலம் காலமாக வாசிப்பதுதான். ஆனால் அதற்கான விளக்கம் இப்படியும் இருக்கிறதா என்கின்ற பொழுது நமக்கான வெளி திறக்கிறது. ஓ, இதை இப்படியும் பார்க்கலாமா? ஜெனரலா சொல்லிடுவாங்க, ஒரு வார்த்தை ஜெனரலா சொல்லிடுவாங்க. சாமி கும்பிடும் போது என்னன்னு கும்பிடுவீங்க? நான் நல்லா இருக்கணும், அப்புறம் என் குழந்தை குட்டிங்களாம் நல்லா இருக்கும், அப்புறம் நான் ஒண்ணு கேட்கிறேன், கடவுள்கிட்ட நம்ம சொல்லணுமா? அந்த ஆளுக்கு தெரியாதா?
அந்த ஆளுக்கு மறதி, அம்னீஷியாவா? ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க. பிரார்த்தனை என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு, இறை வேட்கை என்பது வேறு. நாம் வழிபாடு செய்வதே இல்லை. எங்க ஐயா பாலரவாயன் தான் சொல்வாரு, சர்ச்சு, கோவிலு, மசூதி எல்லா இடங்கள்லயும் பாருங்களேன், வெளியில பிச்சைக்கார உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேள அப்படின்பாரு. ஒரு நாள், ஏன் சார்னா, ஏன் நல்லதான் கேள, ஏன் சார் உள்ள ஓவர் கிரௌடு அப்படின்பாரு. இது கொடு அது கொடு என்று பிச்சை கேட்பதற்கு பெயர் அல்ல பிரார்த்தனை, அதல்ல வழிபாடு. நீ சும்மா போய் ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்ணை மூடி நின்னாலே போதும், அந்த பிரசன்ஸ் போதும். நமக்கு தெரிவதில்லையே எந்த விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. இறைவனிடத்தில் எதை கேட்க வேண்டும், இறைவனிடத்தில் எதை கேட்க கூடாது. கிறிஸ்துவர்கள் ஒரு வாட்டி ஜெபிச்சிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, சூப்பரா ஒரு விஷயத்த சொன்னாங்க. எங்க அம்மா அந்த விஷயத்த சொன்னாங்க, உன் ஆசை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன். உன் ஆசையின் மீது கடவுளுக்கு எந்த அளவில் ஒப்புதல் இருக்கிறதோ அவையெல்லாம் நிறைவேறட்டும் என்றுதான் நான் பிரார்த்திப்பேன். சூப்பர்ல. ஆண்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து கடவுளிடத்தில் வேண்டுகின்ற பொழுது என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள். ரொம்ப வில்லங்கமான பிரார்த்தனை. ஏன்னா நீங்க அநியாயமா வயிறெறிய விஷயத்துல எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி பிரார்த்திக்கணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் மனைவியும் மக்களும் மகிழ்வோடு இருப்பதற்கு இறைவா அருள் செய்வாயாக. இப்படி சொல்லுங்களேன். டீட்டெயில்டும் சொல்லணும் அந்த ஆளுக்கு, இல்லைன்னா சாங்ஷன்ருவான். நம்ம எல்லாரும் கேட்கிறோம்ல, எனக்கு இது வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும். அதுக்கு மேல போறது இல்லையே. நாம சொல் எப்பொழுது மந்திரமாகும். என் மீது இவர்களுக்கெல்லாம் நிறைய மரியாதை. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், இதுவரைக்கும் நான் எனக்காக என்று எதுவுமே யாரிடத்திலும் கேட்டதில்லை. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவன் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். பாரதி மந்திர சொல்லாக ஒன்றை சொல்லுகிறான். மந்திர சொல். நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இத்தனை மக்கள் சேர்ந்து நின்று என் மீது செலுத்துகின்ற அன்பை விடவா வேறு எதுவும் உயர்ந்ததாக நான் இறைவனிடத்தில் கேட்டுவிட முடியும்? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப பிரார்த்தனையோட நான் சொல்றேன். இதை விட கூடுதலான உயர்வு ஒரு பெண்ணிற்கு, ஒரு ஆணிற்கு எது கிடைத்து விட முடியும்? பாருங்க, பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதி சொல்கிறார். ரொம்ப சூட்சுமமான நுட்பமான மந்திர சொல் இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். இறைவனிடத்தில் பாரதி போய் கேட்கிறான். பராசக்தி, பேசா பொருளை பேச நான் துணிந்திருக்கிறேன். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு வரத்தை நான் கேட்க போறேன். பாரதி இல்லையா? அப்படி என்ன கேட்க போறான்? ஏதோ இருக்கும்ல, கேட்க போறானே. கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மரங்கள், மக்கள், பறவைகள், புல் பூண்டு, பூச்சி இவை யாவும் நாமளா இருந்தா என்ன சொல்வோம்? நன்றாக இருக்க வேண்டும். மந்திர சொல் என்ன தெரியுமா? அதுல என் வினையால் இடும்பை தீர்ந்து. நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்யா, அந்த செய்கையால் இவர்களுக்கெல்லாம் நன்மை விளங்குவதற்காக நீ அருள் செய்ய மாட்டாயா? இறைவன் கிட்ட இப்படி கேட்டு பாருங்களேன். ஐயா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாயோ அதெல்லாம் என் மூலமா கூட. எவ்வளவு பெரிய விஷயம். கல்வியா, செல்வமா, அறிவா, புத்தியா, நீ என்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு என்னெல்லாம் தரணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட கூட நான் தரேன். என் வினையால் இடும்பை தீர்ந்து இந்த உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். நான் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். இங்க என்ன ஒண்ணுனா, பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் சரிநிகர் சமானமாக வந்திருக்கிறீர்கள். பெரிய விஷயங்க இது. இந்த மாதிரி கூட்டத்தை நான் சமீபத்துல சந்திக்கல. ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நேரம் ஆகுது.
மிக முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்ல போவது. ஒரு குறள் படித்தேன். அந்த குறளுக்கு நான் இப்பொழுது ஒரு விளக்கம் தருகிறேன். இது பெண்கள் அவை. பெண்களுக்கான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து ஆண்கள் இதை எனக்கு ஒரு சங்கல்பம் நீங்க செஞ்சு தரணும். ஆண்கள், இப்ப நான் சொல்ல போறது நீங்க மறந்துடணும். பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அது. பெண்கள், உங்களுக்கு நான் இதை சொல்லி தந்துட போறேன். உயிர் பிரிகின்ற அந்த வினாடி வரைக்கும் நான் சொல்றத மறக்க கூடாது. ஆண்கள் எல்லாரும் மறந்துடணும், பெண்கள் மறக்க கூடாது. டீல்? ஆண்களை பெண்களை விட ஆண்கள் தான் டீல். சொல்லு முதல்ல, அப்புறமா சொல்ற. என்னமோ சொல்ல போறியா, அதை சொல்லு. என்னுடைய அம்மா தேர்ந்த ரசிகை. ஒரு நாள் பசிச்சு வரேன், டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில ஒரு சூப்பர் சீன் போயிட்டு இருக்கு. அது ஒரு வடநாட்டு சீரியல். எங்க அம்மாட்ட நான், அம்மா அப்புறமா உட்காந்துட்டேன். அதுல ஒரு அசுரன் அப்படி உட்கார்றாங்க. வந்து வடநாட்டுல, நம்ம ஊர்னா தான் வந்தியத்தேவன் எல்லாம் அப்படி போடுவாங்க. வடநாடு அசுரங்க. முடி இங்க இருக்குதுங்க, ஹைட் இருப்பான் 6'3" இருப்பான். கண் இருக்குல்ல, கடலோடிய கண்கள், பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட. நான் படிச்சிருக்கேன் பொம்பளைக்கு, ஆனா இவன் ஆம்பளை அப்படி இருக்கான். அதான் பொங்கிய மண்டு கெண்டை, பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டு. இங்க வந்துட்டு போதான் கண்ணு, அவ்வளோ பெரிய கண்ணு. பந்தாடும் போது அப்படி வந்துட்டு போதுங்கிறான் திரிகூட ரசப்ப கவிராயன். பேரழகு பெண்ணுக்கு, அது பெரிய கண். அங்க பார்த்தா ஆணுக்கு இருக்குது அப்படி கண்ணு. அப்படி ஏங்கிருச்சான் பாருங்க, 6 பேக். அம்மா யாருமா இந்த ஆளு அப்படின்னு கேட்டேன். அசுரன் உட்காருங்க. ஐயோ, அசுரன் இவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து அசுரன்னா தொப்பையும் கிப்பையும் போட்டு, பெரிய மீசை போட்டு, பெரிய இதெல்லாம் போட்டு பயங்கரமா எல்லாம் காட்டுவாங்க. உங்க ஸ்மார்ட்டா காட்டுறாங்க. இவனா அசுரன், இவன் பேர் என்னம்மா? சும்மா இரு அப்படின்னாங்க அம்மா. அசுரனையே பார்த்துட்டு இருந்தேன். அவன் பேர் துர்கா மாசுர். காளி அப்படின்னு கத்தனான். அதையெல்லாம் தமிழ் படுத்தி இருக்காங்க. காளி அப்படின்னு உடனே காளி வரா. எம்மா, காளி என்ன அழகு! நம்ம ஊர்ல பார்க்க முடியுமா காளிய? பயமா இருக்காது? ராத்திரி நேரத்துல 12 மணி ஆச்சுன்னா காளி கோயிலை தாண்டி போறதுக்கு கொலை நடுங்கிறோம். அப்படி இல்ல பயம் சாமினா, அப்படி இருக்கா. ஆனா பேரழகி, ஆனா கருப்பா இருக்கிறா. கண்ணு அவளுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு. அப்படி பயங்கரமா வந்து நிக்கிறா. கழுத்துல எல்லாம் மண்டை ஓடு. அப்படின்னு என்ன அப்படின்னு என்ன, நாளை எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் தெரியும். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும். உபாயம் தான். இப்ப சொல்லுங்க, காளி உபாயம் தரலாமா? காளிக்கு தெரியும் ஆதிபராசக்தியை கொல்றதுன்னா. பொம்பளைக்கு தான் தெரியும் பொம்பளை எப்படி கொல்றது. வரலட்சுமி அவர்கள் சிரிப்பதில் எந்த உட்கருத்தும் இல்லை. சரியா? ஒரு பெண் கிட்ட கேட்கிறான், எனக்கு சொல்லு, நான் கொல்லணும் அவளை. ஆதிபராசக்தி பாருங்க, நாம பெண்கள் எல்லோரும் ஆதிபராசக்திகள். சரியா? ஆண்கள் யார் என்று நான் சொல்ல இல்லை, சொல்லவும் மாட்டேன். கொல்லணும், எனக்கு வழி சொல்லு. மந்திர சொல் இப்ப வரப்போகுது உங்களுக்கு. சொல் எனும் மந்திரம். கொல்லணும், வழி சொல்லு. முடியாது, அவளெல்லாம் கொல்ல முடியாது, அவ ஆதிபராசக்தி, அவளை கொல்ல முடியுமா? போடா அப்படின்னு போயிட்டான். உடனே கையெழுத்து போட்டாங்க. அழகான கையுங்க, டொம்முன்னு விழுந்துருச்சு. அவன் ஓடி வரா. காளி மறுபடியும், கொல்லாத, உன்னை கொல்லுக்காத, எனக்கு சக்தி தீந்துரும், கொல்லாத கொல்லாத, உன்னை கொல்லாத, நீ சொல்லலைன்னா கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இங்க வச்சுட்டான் கத்திய. நீ சொல்லதான் நான் செத்துருவேன், உனக்கு சக்தி குறையும், நான் செத்துறேன். இல்ல நான் சொல்றேன் இரு. அவளை நிர்பந்திக்கிறாங்க, பெண்ணை நிர்பந்திக்கிறான். நீ சொல்லு.
சொல்றா பாருங்க. இததான் ஆண்கள் இப்படி சீரியஸா இது வரைக்கும் எந்த ஆண் ஏதோ ஒண்ணு ஆதிபராசக்தி, நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களாம் ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டீங்கல்ல, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களாம் ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டீங்கல்ல, சொல்லு அதை கொல்றதுக்கான வழி சொல். அவ சொல்றா, வானத்துல இருந்து அவ இறங்குவா சண்டைக்கு. ஆமா இறங்குவா. நீ எந்த ஆயுதமும் எடுக்காம அவளை பார்த்து கெட்ட வார்த்தை சொல்லு. கெட்ட வார்த்தை சொன்னா அவ சக்தி இழப்பாள், சின்னதாயிடுவா. அப்போ அவளை என்ன வேணாலும் நீ செய்யலாம். இவ்வளவுதான் ரகசியம். பாருங்களேன், அடுத்த நாள் வருதுங்க. நான் சத்தியமா சொல்றேங்க, அன்னைக்கு நைட் நான் சாப்பிடலைங்க. ட்ரெஸ் சேஞ்ச் கூட அப்படியே படுத்து தூங்கிட்டேங்க. நான் அவ்வளவு மனவலிங்க எனக்கு. இப்படி இல்லாமா இருக்குது, இப்படி இல்லாமா பெண்ணுக்கு எதிராக அந்த ஆயுதங்கள் இருக்கு இந்த சமூகத்துக்கிட்ட இருக்கே. அந்த ஆயுதம் இருக்கே, அந்த ஆயுதத்தை எப்படி வெல்றதுன்னு இதோ பர்வீன் சுல்தான் நான் சொல்லித்தரேன். காளி ஆதிபராசக்தியை கொல்றதுக்கான வழி சொன்னால, அந்த ஆயுதத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இதோ நான் சொல்லித்தரேன். வந்தாங்க அடுத்த நாள், ஆதிபராசக்தி கீழே இறங்குறா. இவன் எதுவுமே எந்த ஆயுதமும் இல்லாம வராங்க. நான் அப்படியே பார்க்க என் ஈரல் கொலையை பிடிச்சிட்டு நான் பாக்குறேன். ஆதிபராசக்தி அவ்வளவுதானா இன்னைக்கு பாக்குறேன். இறங்குனாங்க கீழே. கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சான் பாருங்க. பாருங்களேன், சக்திக்கு பராசக்திக்கு கெட்ட வார்த்தைகள் கேட்டு பயிற்சியோ பழக்கமோ இல்லை. திடீர்னு அவன் கெட்ட வார்த்தை சொல்லணும், நில கொலைறாங்க. அவளுடைய ஆற்றல் எல்லாம் குறையுது, அப்படியே கீழே இறங்கி துணுண்டாயிட்டாங்க. அவள் அறிவை, அவள் அழகை, அவள் ஆரோக்கியத்தை, அவள் நிர்வாகத்திறனை, அவளுடைய புத்தியை, அவளுடைய கல்வி, அவளுடைய கொடைத்தன்மையை, அவளுடைய ஸ்ரத்தையை, அவளுடைய பேரன்பை, பெருங்கருணையை கேலி செய்கிறார். கேலி செய்ய செய்ய, நிந்தனை சொல்ல சொல்ல அப்படியே குறுகிட்டாங்க. அம்மா துணுண்டு வந்துட்டா. உடனே சிரிச்சுக்கிட்டே வாளை எடுத்துட்டு கிட்ட போனான் பாருங்க. எங்கிருந்தோ வந்தாருங்க சிவபெருமான். சக்தி, நான் இருக்கிறேன் உனக்கு, எழு அப்படின்னு உடனே மறுபடியும் எழுந்திருச்சு நின்னா. துர்கா மாசுரன் ஒரே கொன்னு போட்டான். துர்கா மாசுரன் செத்துட்டான். அன்றிலிருந்து அவளுக்கு பேர் துர்கை. இது கதை. இப்போ நான் சொல்றேன், பெண்களாகிய நம்மை பலவீனப்படுத்துவதற்கான ஒரே ஆயுதம் இந்த உலகத்தில் இருப்பது அவதூறு தான். அவதூறு சொல்லிதான் சாய்க்கிறார்கள். சரி, இதிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி, சிவபெருமான் வருவார் என்று காத்திருக்க முடியாது. ஆனால் நிச்சயமா வேற ஏதாவது வேலையில் இருப்பார். திடீர் என்று நமக்காக வரமாட்டார். அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா, அந்த ஆயுதத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி, பர்வீன் சுல்தானா சொல்ற மந்திரம், நம்ம சாவலாம், தப்பில்லை, எல்லாருக்கும் சாவு வரும். ஆனா நம்ம செத்து போயிடணுங்கிறதுனாலயே சில வேலைகளை செய்யறான் பாருங்க. அவனுக்கு முன்னால நான் சாவ மாட்டேன்னு நினைக்கும் பொழுது எழுந்து நிற்கலாம். நீ அவதூறு சொல்லுவது என்னை சாய்க்கத்தானே. நான் இந்த அவதூறை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் போரிடதற்காக வந்தேன். என்னை போர்க்களத்தில் நீ சந்தி என்று சொல்லி போர்க்களத்தில் போரை சந்திப்பதுதான் ஒரே வழியே தவிர அவதூறுகளுக்கு செவி கொடுத்து உட்கார்வதல்ல. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. இதான் மந்திர சொல். எழுந்து நில்லுங்க. உள்ளிருந்து எழுந்து நிற்க வேண்டும். வெளியிலிருந்து எந்த ஆற்றலும் வந்து நம்மை காப்பாற்றாது என் தோழமைகளே. நமக்கு நாம் தான் துணை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அப்படி எந்த பராசக்தியாவது உங்கள் வீட்டிலே சிறிய பெண்ணாக அப்படியே வந்து அவதூறால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அனைவரையும் சொல்லுகிறேன், பெண்கள் எல்லாம் பராசக்தி என்றால் ஆண்கள் எல்லாம் சிவபெருமான்கள் தானே, ஹர் ஹர் மகாதேவ் தானே. பிடிச்சுக்கோ, நான் இருக்கிறேன் அடி. உன்னை யார் சொல்லுவது? இந்த ஒற்றை சொல்லால் அந்த பெண்ணை காக்க முடியும். உங்களால் காப்பாற்ற முடியாத நிலையில் நாங்கள் இருந்தால் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம் என்கின்ற சங்கல்பத்தை எடுக்கின்ற பொழுது இதோ இந்த சொல் மந்திரமாகிறது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், பெண்களுடைய இழிவு ஏன் நடக்கிறது?
மாணவர்கள், குழந்தைகளுடைய வாழ்க்கை ஏன் பிரச்சனையாகிறது? ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற பேச்சில் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆழமான பொருளை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. எல்லாரும் கண்ணகியை ஏன் தெரியுமா போற்றுகிறார்கள்? யாரும் நினைச்சு பாத்தீங்க ஏன் போற்றுகிறார்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கண்ணகி ஏன்பா ஒரு ஐகானா இருக்கிறா நமக்கு? கணவனுக்காக இப்பதானே சொன்ன மனைவிக்காக வந்து நிக்கணும்னு, அதுக்கு கை தட்டல. கணவனுக்காக போராடினாள் கிடையாதுங்க. கணவனுக்காக போராடியதனால் கண்ணகி புகழ் பெற்றாள் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்ல, அவள் மதுரை எரிச்சதுனாலயும் இல்ல, அதுதாங்க இல்ல. எங்கெங்க தட்டி கேட்டாவ? யார் தவற தட்டி கேட்டா? புருஷனுடைய தவற கேட்டாளா? கொஞ்சம் நான் வரேன். இதுக்குதான் புத்தக கண்காட்சி, இதுக்குதான் மீட்டிங்க. நான் அதான் சொல்றேன், பர்வீன் சுல்தானா பேசுறாங்க, அனுப்பாதீங்க பொம்பளை பிள்ளைங்கள, அவங்க ஏதோ மைண்டை ஓபன் பண்ணி அமைச்சிடுறாங்களா, நமக்கு அப்புறமா சிக்கலா இருக்குது. இதோ இப்ப மைண்டை ஓபன் பண்ற பாருங்க உங்களுக்கு. கண்ணகியை ஏன் தெரியுமா நான் போற்றுகிறேன்? நான் போற்றுவதற்கான ஒரே காரணம்ங்க, நான் இந்த காட்சியை சொல்லிடுறேன்ப்பா, இந்த சொல்லை மந்திரமா எடுத்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்பம் என்கின்ற நிறுவனம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை நாம் பிடித்து எழுப்புவதற்கான வாய்ப்பு பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால் நான் இதை சொல்லி போகிறேன். நான் பெண்ணியம் பேசுவதில்லை. அதைத்தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சூட்சுமமாக சொல்லி போனார்கள். பெண்ணியம் என்பது குடும்பம் என்ற நிறுவனத்தை தகர்ப்பது. குடும்பம் என்ற நிறுவனத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. நான் பேசுவது பெண் விடுதலை, பெண்ணியம் அல்ல. பெண் விடுதலை இதோ பேசிவிட்டு போகிறேன். கண்ணகி உட்கார்ந்து இருக்காப்பா, ஒரு காட்சி, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஒரு கேமரா ஒண்ணு இருக்குது உள்ள, கடவுள் வச்ச கேமரா. இந்த சனியனையே புடிச்சிட்டு சுத்துறதுனால இந்த கேமரா ரஸ்ட் ஆயிருக்கு. கேமரா ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு தூண், ஒரு வீடு, உட்கார்ந்து இருக்கா எங்க அம்மா கண்ணகி. சரசரன்னு சத்தம் கேக்குது, யாரோ வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்படி யாரோ வீட்டுக்குள்ள வந்துட முடியாது. வந்துட்டாங்க, வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. நான் சொல்லுவது சிலப்பதிகாரம். இப்படி பாக்குறா, இப்படி அண்ணாந்து பாக்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கோவல 12 வருஷமா போயிட்டாங்க. இல்ல, போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க. திரும்பி வரான், வந்து இப்படி நிக்கிறான். அவ பாக்குறா, ஒண்ணு செய்யலைங்க அந்த அம்மா, ஒரு கண்ணீர் கிடையாதுங்க. நாம என்னங்க பண்ணுவோம்? அப்படி யாராவது நினைச்சு பாருங்க, என்ன பண்ணுவோம் நாம்? அவ என்ன பண்ணா தெரியுமா? உட்காந்துரு, கண்ணகி எந்திரிக்கிறா. ஐயோ, இந்த எந்திரிச்சிட்டா. சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலநேரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரும். என்ன அர்த்தம்? சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி 12 ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான். சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை. 12 வருஷம் வாழ்ந்த பெண்ணை இங்க வந்து சொல்றான். என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன். குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேம்மா. இளம்பாடி எனக்கு நாணத்தரும். நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது. ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் பேசவே தெரியாது அவங்களுக்கு. பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது, உணர்ச்சி வசப்பட்டா சூப்பரா பேசுவாங்க. இது 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த ஆண்கள் சண்டை போடும்போது பார்த்திருக்கீங்களா? குடும்பத்தில் அப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் சண்டை. இப்ப நீ கடைசியா என்ன சொல்ற? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சண்டை, வெயிட் பண்ணு, முடிஞ்ச அப்புறமா சொல்றேன். இப்ப கடைசியா நீ என்ன சொல்றன்னா, இளம்பாடி எனக்கு நாணத்தரும்னு வந்து நின்ன உடனே
அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ண அவன் சொன்னதை. ஓ, நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா? நோ ப்ராப்ளம். காசு இல்லைங்கிறதுனாலாம் நினைக்காத. கீழே குனிஞ்சா, நல்ல வேளை அவ வீட்டுல செருப்பு போடுறது இல்லை. அவன் அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம், என்னடா இது கீழே குனியுதேன்னு. செலம்பெடுத்தா. காசெல்லாம் போயிடுச்சுலாம் கவலைப்படாத, பரத்தை வீட்டுக்கு போறதுக்கு தானே, எல்லாம் தான் அழிச்சல, இதோ சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போ. சிலம்புல கொன்முங்கிறான். எந்த டைலாகும் கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு. சிலம்புல கொன்முன உடனே அவன் பதறினாங்க. பதறி சொன்னான், இல்ல கண்ணகி, நான் காசுக்காக வரல. பார்த்தா உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு, உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒன்னும் செய்யலங்க அந்த அம்மா. நேரா போய் துணிமணி எல்லாம் எடுத்து போட்டு பேக்கெட் போட்டுட்டு வச்சுக்கிட்டு, அம்மாட்ட சொல்லல, அப்பாட்ட யாருக்கிட்ட கூட நின்னா. கண்ணகி இப்படி கோவலன் பாக்குறாங்க அவளை. 12 வருஷம் காணுங்க, 5 நிமிஷத்துல வான உடனே வந்துட்டாங்க. அவ 12 வருஷமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு, வாழ்க்கையெல்லாம் அழிச்ச பொண்ணு, வான உடனே வந்துட்டான். இவன் மனசுல இருக்குது, நான் சொல்லவா, அவன் செத்த இடம் அதான். ஒண்ணு கத்தி சட்டையை கிழிச்சிருக்கணும், இல்லைன்னா மூஞ்சில அரைஞ்சிக்கிட்டு அழுது இருக்கணும். 2 வேலையும் செய்யல அவ. வாட் நெக்ஸ்ட் என்ன பாருங்க. அதனால எனக்கு பிடிக்குங்க கண்ணகிய, அதனால பிடிக்கும். இப்படி நடந்து வர்றாங்க, அது வரைக்கும் எதுவுமே பேசல, நடந்து வர்றாங்க. மாதரி வீட்டுல சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது அவனால பொறுக்கவே முடியாம ஒரு கேள்வி கேட்டாங்க. பொறுக்கவே முடியாம கேட்டான், கண்ணகி, எழு என்றதும் எழுந்தனை, இது என் செய்தனை? நீ வந்து கூப்பிட்டு நான் வந்திருப்பேனா? நான் வந்து கூப்பிட்ட உடனே வந்துட்டியே, என்ன எப்படி? உங்களுக்கு பதில், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். அதாவதுங்க, வாணியம்பாடி இங்கிருந்து பக்கமான்னு தெரியல எனக்கு, இல்லை இந்த பக்கம் ரூட். அது அங்க செருப்பு கடை நிறைய இருக்கு. ஒட்டு மொத்தமா வாணியம்பாடியில் இருக்கிற எல்லா செருப்பையும் சேர்த்து ஒத்த செருப்பா மாத்தி ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும், அப்படி சொல்லிச்சுங்க அந்த அம்மா ஒரு டயலாக. இளங்கோ எழுதுறார், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். ஒழுக்கம் இல்லாத வேலையை செஞ்சிட்டடா, என்னால ஒழுக்கம் இல்லாத செயலை மாத்த முடிஞ்சுதா? என்னால வேற கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சுதா? இல்ல உன்னை கொண்டு போய் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடிஞ்சுதா? சோமகுண்டத்தையும் சந்திரகுண்டத்தையும் குளிச்சனா காமதேவன் உனக்கு அருள் செய்வான், உன் கடவுள் உனக்கு உன்னிடத்தில் வந்து சேருவான் என்று சொன்ன பொழுது, காமத்தினால் கணவனை கொள்வது பெண்ணினத்திற்கு, குலப்பெண்களுக்கு வழக்கம் இல்லை என்று நான் அதை மறுத்தேனே. எதை மாற்ற முடிந்தது என்னால்? எதை மாற்ற முடியலையே. அதனால எழு என்றதும் எழுந்தனன். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பு. இன்னைக்கும் கண்ணகி தான் வீட்டுல இருக்கிறது. ஆனால் மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளும். அந்த இடத்துல அவன் நின்று களமாடினால ஒன்னு விஷயம் சொல்ற, உங்களுடைய மனதரையில் எழுதிவிட்டு போங்கள். கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது, இது மந்திர சொல். கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது, கண்ணகியின் நேர்மை. கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது. நீங்க நேர்மையா மட்டும் இருந்து பாருங்க, இது மந்திர சொல். யாரை நினைத்து ஏங்கினீர்களோ, யாருக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடித்தீர்களோ, உங்களிடத்தில் அறம் இருந்தால் அந்த நபர் அல்லது அந்த பொருள் அல்லது அந்த சூழல் உங்கள் காலடியில் வந்து அப்படி சோழி மாதிரி விழும். இது மந்திர சொல். அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள். ஐயோ, நான் இதை நினைக்கலையே, நல்லா இருக்கட்டுமே. அறம் அப்படித்தான், மந்திர சொற்கள் அப்படித்தான் வேலை செய்யும். நான் இப்படி சொல்கிறேன் தோழமைகளே, ஒரே சொல்தான், ஒற்றை சொல்லில் அறம் இருக்கிறது, அதே சொல்லில் பாவம் இருக்கிறது. அந்த சொல்லுக்கு நாம் நிச்சயமாக பதில் அளிப்பதற்காக இயற்கை நமக்கு ஒரு வாய்ப்பு தரும். அந்த வாய்ப்பை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அதை எடுத்துச் செல்வது? நான் இப்படி சொல்கிறேன், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளில் இருந்து பெண்களை மீட்டெடுப்பது எது தெரியுமா? சிந்தனை தான். அந்த சிந்தனையும் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக வரக்கூடிய செயல்பாடும் தான். நான் ஒரு காட்சியை சொல்றேன் உங்களுக்கு.
எனக்கு தமிழ் தவிர வேறு மொழிகள் பரிச்சயம் உண்டு என்பதனாலும் உலக சினிமாக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் இருப்பதனாலும் நான் சமீபத்தில் என்றால் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தேன். உங்ககிட்ட அதை கடத்திட்டு போயிடுற, எத்தனை பேருடைய மனம் கழுவப்படுகிறது என்று எனக்கு தெரியாது. முடிந்தால் மனம் கழுவப்படட்டும். ஏனென்றால் படைப்புகள் அதை செய்யும், கலை அதை செய்யும், இலக்கியங்கள் அதை செய்யும். நான் எப்பொழுதும் சொல்லுவதுண்டு, துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறினால பாரதி. மனம் வெளுக்கும் சாம்பல் தான் கவிதையும் இலக்கியமும் கலையும் இசையும். நாம் ரசனையை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், மனம் கழுவப்படும். ஏக் தின் பிரதி தின் அப்படின்னு ஒரு படங்க, வங்காள படம். முடிஞ்சா நீங்க, நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சினிமா பாருங்க, யூடியூப்ல இருக்கு. ஏக் தின் பிரதி தின், அது ஒரு வங்காள மொழி படம். ஒரு 45 நிமிஷம், 1 மணி நேரம் போகுது படம். நான் ஒரு 2 நிமிஷம் சொல்றேன், 2 நிமிஷத்துல சொல்றேன் கதையை, 2 நிமிஷத்துல சொல்றேன். ஒரு 35 வயசு பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு, வேலைக்கு போயிட்டு வரா. எனக்கு கிடைச்ச மந்திர சொல் என்னங்கிறத நான் சொல்றேன், அது உங்ககிட்ட கடத்திடுறேன். அதற்கு இந்த விஷயம் சொன்னாதான் புரியும். அவ வந்து ஒரு 35 வயசு பொண்ணு, அவ வேலைக்கு போறா. அவளை கல்யாணம் ஆகாம பாத்துக்கிறாங்க அந்த வீட்டுல, ஏன்னா சம்பளம் வேணும். ஒரு அண்ணன், 2-3 குட்டீஸ் அவங்க அம்மா அப்பாக்கு. அம்மா வீட்டை பாத்துக்கிறாங்க, அப்பா நோயாளி, நல்ல அதிகாரியா இருக்கிறா. அவ போறா, வேலைக்கு போறா. கரெக்டா மணி காட்டுவான், 7 மணிக்கு வெள்ள கிளம்புவா, சாயந்தரம் 7 மணி ஆனோட வீட்டுக்கு வந்துருவா. இதான் காட்சி, போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அவ போறா, ஆனா 7 மணிக்கு வரல. இதுதான் படம் ஃபுல்லா இதுதான். 7 மணிக்கு வரல. 7 மணிக்கு வரலன்னு உடனே வீடு எப்படி அல்லோல கல்லோலப்படும்ல. போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, மார்ச்சுவரி போய் பாக்குறாங்க, ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுனான்னு கேக்குறாங்க, ஆபீஸ்க்கு போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த தெருவே முழிச்சிருக்குங்க. ஆண்கள் வரல, நான் அவ்வளவு முழிக்குது தெரு. ஒரு பொம்பளை வரலாம், அவ்வளவு நின்னு பேசுறாங்க. ராத்திரி 1 மணி வரைக்கும் லைட் எரியுது. அந்த வீட்டுல மட்டும் காலையில 5 மணி 6 மணி வரைக்கும் லைட் அணையல. எல்லாரும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. படம் முடியுது. கரெக்டா ஒரு 6:30 மணி இருக்கும். ஒரு கார் வந்து இறங்குது. கால் மட்டும் காட்டுறாங்க. இறங்குறா அவதான். நேரா படிக்கட்டு ஏறுறா. எல்லாரையும் பார்த்துட்டே போறா. சைலண்டா இருக்குது சூழல். நேரா வீட்டுக்குள்ள போறா. பேக்கை போட்டா. நேரா குளிக்க போயிட்டா. குளிக்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறா. அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க சாப்பாட்டுக்கு. வாங்கி பேக்ல போட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டா. என்ன, படம் முடிஞ்சுது. அதிர்ச்சியா இருக்குல்ல? இப்போ இல்ல, 70 வருஷத்துக்கு முன்னால படம். இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். பேரதிர்ச்சி. படம் முடிஞ்சுது. அத்தனை எழுத்து, பேர், பத்திரிகை எல்லாம் எழுதுது. பிரமாதமா. மிருலான் சென், சத்யஜித் ரே வாழ்ந்த அந்த அந்த பீரியட். பிரமாதமான டைரக்டர். முடிஞ்சது. அந்த ஆளுக்கு அந்த வருஷத்திற்கான தி பெஸ்ட் மூவி ஆஃப் த நேஷன் நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு. இந்த படத்துக்கா நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க? கொடுத்தாங்க. அது வங்காள படம், அதனால கொடுப்பாங்க. வந்தாரு இந்த மாதிரி மேடை உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்க. அப்போ இந்த இளைஞர்கள்ல ஒரு குரூப் கொஸ்டின் ஆன்சர் டைம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? அந்த பொண்ணு கோமா கேக்குது. ஒரு அம்மா, இந்த பொண்ணு எங்க போனா? அதே கேள்விதான். 70 வருஷமா நாடு மாறல. அதே கேள்விதான். எங்க ஐயா மிருலான் சென் சொன்ன பதில் தான் மந்திர சொல். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சில பேர் மிரள்றாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுப்ப, பேச்சுக்கு கூட்டு வந்தா தெரியாது. உடனே அந்த பையன் கொஞ்சம் சுடுக்கு. அவன் சொன்னா, தெரியாது என்று சொல்லாதீர்கள், சொல்ல முடியாது என்று சொல்லுங்கள்.
தெரியாததற்கும் சொல்ல முடியாது என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தானே அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி, நீங்கள் தானே அந்த கதையின் கர்த்தா, நீங்கள் தானே அந்த படத்தினுடைய இயக்குனர். உங்களுக்கு தெரியாதா? முர்லான் சொன்ன தங்கமான மந்திர சொல். ஆம், நான் தான் அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி, நான் தான் அந்த கதையின் கர்த்தா, நான் தான் அந்த படத்தின் இயக்குனர். இருந்தாலும் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. எனக்கு தெரியாது. இதுதாங்க பெண்ணரங்கம். எவ்வளவு கத்தி சொன்னாலும் ஒரு பெண்ணு கோகிலா எங்க போக, எவன் எங்க போய் தொலைஞ்சா உனக்கு என்ன? நான் சீரியல் பாக்குறது இல்லைங்க. அப்புறம் வேற என்னென்னமோ சீரியல் வருது, அந்த பேரை சொன்ன சும்மா தேவையில்லாம நாம வந்து அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதான் ஆயிடும். அடுத்தவ வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதற்கு சமமான விஷயங்களை என் தோழமைகளே வேண்டாம் என்று சொல்லுங்கள், பார்க்காதீர்கள். ஒரு பொருளை புறக்கணிப்பதை விட அதற்கு தருகின்ற பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. பெண்ணுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால், சமூகத்தில் சில பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், சில விஷயங்களை புறக்கணியுங்கள். இவள் எங்க போகிறாள், அவ எங்க போகிறாள்? மந்திர சொற்கள் நம்மை வந்து சேர்கிறது. நான் இன்னொரு பெண்ணை சொல்லிட்டு போறேன், டைம் ஆயிடுச்சு. ஒரு பெண்ணை சொல்லிட்டு போறேன். நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பெண்ணை. ஒருத்தனை கட்டினாலே நடுத்தெருவில் நிக்கிறாங்க நிறைய பேர். இது 5 கட்டுச்சு. யாரு? பாஞ்சாலி. பாஞ்சால நாட்டின் அரசி, அதனால் பாஞ்சாலி. துரோபதனுடைய மகள், அதனால் திரௌபதி. அவ யாகத்தில் பிறந்தவள், பேரழகி, கருப்பழகி, அதனால் அவளுக்கு கிருஷ்ணை என்பது அவள் இயற்பெயர். அந்த கிருஷ்ணை அப்படிங்கிற பெண்ணுடைய வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான காலகட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். எது மந்திர சொல்? பெண்ணரங்கம் என்பதனால் பெண் தொடர்பாக சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இளைஞர் அரங்கத்தை வைத்து அழையுங்கள், அந்த மந்திர சொற்களை தனியாக சொல்கிறேன். நின்றுட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு அன்னைக்கு மாத விடாய்ங்க, ஆங்கிலத்தில் மென்சுலேஷன் பீரியட் என்று சொல்வார். அவ வீட்டுல தனியா இருக்கிறா, அவ அரண்மனையில இருக்கிறா. இங்க சூது நடக்குது, தெரியும் தானே உங்களுக்கு? அந்த கதை தெரியும் தானே? சூது யார் ஆடினது? யார் ஆடினதுங்க? தருமன் ஆடினாங்க சூது. எங்க அம்மா 3 நாளைக்கு முன்னால நான் காலேஜ் கிளம்பும் போது ஒரு விஷயம் சொல்லு. கிருஷ்ணன் செஞ்ச வேலை தெரியுமா உனக்கு? என்ன செஞ்சா? தர்மம் பக்கத்துல தான் நின்னா, சரி. ஆனா ஒரு வேலை செய்யல அவன். என்ன? குடிச்சா வாழ்க்கையில 25% குடும்பத்துக்கு கேடு, போதை 50% கேடு, சூது 100% கேடு. எங்க அம்மா சொன்னது சரி. சூதுக்கு இறைவன், நீ நீதிமானாக இருந்தாலும் நீ சூதாடினால் இறைவன் உனக்காக ஆயுதங்களை தூக்க மாட்டார். அம்மா சொன்ன விஷயங்க. அது சூதாடுறாங்க, இருபகடை, எல்லாரையும் விற்கிறாங்க. அர்ஜுனன், சகாதேவன், நகுல, பீம, எல்லாரும் கடைசியா இருபகடை. யார வச்சாங்க? வச்சிட்டாங்க. நேரா சொல்றான் துரியோதனன் போய் கூட்டு வான்னு. தேரோட்டி போறான். இதாங்க காட்சி, இதை சொல்லிட்டு நான் போறேன். இதான் காட்சி. அம்மா சபைக்கு அழைக்கிறார்கள். நல்ல பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க, கிரைசிஸ் வரும் பொழுது, சூழல்கள் தடுமாறுகின்ற பொழுது, அவசர காலகட்டங்கள் வருகின்ற பொழுது நிதானமாக களமாடுங்கள். சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் வெளிப்படுகிறீர்கள், அதுதான் உங்க கேரக்டர். திரௌபதி கிட்ட இருந்த கேரக்டர் பயங்கர சைலண்ட். அவ குறிப்பு சொல்றேன், அவளால 5 பேர்கிட்ட சண்டை வந்ததே இல்லை. மகாபாரதம் சொல்லவே இல்லை, ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வந்ததே இல்லை. அவ ஒரு மாதிரி சமாதானமான ஒரு பெண். அந்த சமாதானமான பெண்ணிடத்தில் வந்து சொல்லப்படுது, அவ மலை ஏறும் பொழுது கீழே விழுந்து செத்ததை குறிக்கிறாங்க பெரியவங்க. எப்படி தெரியுமா வித்தா? ஐயோ அம்மான்னு விழல, நகுலன் கூட ஐயோ அம்மான்னு விழுந்தான். சகாதேவன் ஓரே கத்திக்கிட்டு தான் விழுந்தான், மலையில இருந்து கீழே விழுந்து சாகும்போது. கடைசியா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால
திரௌபதி மட்டும் அசைவில்லாமல் அப்படியே செத்து போனதா சொல்லுது. அவ சாகும்போது கூட பதட்டம் இல்லாத ஆளுங்க அவ. அதான் அவ கேரக்டர். அவகிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? எங்க, எதுக்கு, உன்னை வச்சு தோத்துட்டாங்க, ஐயோயோ என்ன வச்சு அப்படின்னு ஒப்பாள். அவ கேட்டா என்ன நடந்துச்சு? அம்மா உன்னை வச்சு தோத்துட்டாங்க, போய் சொல்லு, நான் வரக்கூடிய சூழல்ல இல்லை, நான் மாதவிடாயில் இருக்கிறேன், சபைக்கு வர முடியாது, போய் இல்லைம்மா கூட்டு வர சொல்றேன். சரி, போய் ஒரு விஷயத்தை விசாரிச்சுட்டு வரியா? என்னம்மா, சூது நடந்ததில்ல? ஆமா. யார் தாயம் போட்டது? தர்மன். தாயம் சொன்னது துரியோதனன். சொல்ல சொன்னது சகுனி. எனக்காக போட்டாங்களா? தோத்துட்டாங்களா? கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. தர்மன் விளையாடினார்ல, அவர் முதல்ல தன்னை வச்சு விளையாடினாரா என்ன வச்சு விளையாடினாரா? முக்கியமான சொல் பெண்மொழி. ஏன்னா எவனை கட்டிக்கிட்டோமோ அவன் டப்புன்னு நம்மளை வச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தானே தாலி கட்டுறது. அவன் தன்னை முதல்ல இழக்கணும், அப்புறமா தான். அவ சொல்ற, எப்படி தாயே உன்னை வைத்து அவர் தன்னை இழப்பார்? இல்லை தாயே, இதற்கு நான் சபையில் போய் கேட்க வேண்டியதில்லை, நான் கண்கூடாக பார்த்தேன். பாரதி சொல்கிறான் இதை. பாரதியினுடைய பாஞ்சாலி சபை சொல்லப்படுது. அவர் உன்னை வைத்து தன்னை இழக்கவில்லை, தன்னை வைத்துதான் உன்னை இழந்தார் அம்மா. எங்க அம்மா பாஞ்சாலி சொன்ன மந்திர சொல் என்ன தெரியுமா? நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார்? லா சொல்லு. Tell me the law. தாயத்திலே அவர் விலைப்பட்டவர். புவி ஆளும் திரௌபதன் கன்னி நான். எங்க அப்பா பொண்ணுடா நானு. நோ மோர் மிஸ்ஸஸ் தர்மன். டைவர்ஸ்ங்க அது. ஸ்பாட்ல சொன்னாங்க. தோத்தவன் புலை, தாயத்திலே விலைப்பட்டவன் அவன். புவி ஆளும் திரௌபதன் கன்னி நான். போ சொல்லு, வர முடியாதுன்னு சொல்லு. அப்புறமா தான் துச்சாதனன் அழுப்புறாங்க, புடிச்சிட்டு வராங்க, எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. எல்லா அத்துமீறல் தான். எதுவுமே, நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க மந்திரமா, நீங்கள் உடன்படாத வரைக்கும் எதுவுமே உங்களுக்கானது இல்லை. நீங்கள் உடன்பட்டால் தான் அது உங்களுக்கானது. நீங்கள் உடன்படவில்லை என்றால் அது வெறும் வன்முறையானது தான். No is not a word, it's a sentence. இல்லை வேண்டாம் என்பது சொல்லல்ல, அது வாக்கியம். அவ சொல்றா இல்ல நான் வர முடியாது, புடிச்சு எழுதிட்டு போறாங்க. போ, அவமானப்படுத்துறியா? படுத்து அழறனா அழற. வன்முறை தீங்கானது, அது என்னை அழ வைக்கிறது, அது என்னை துன்புறுத்துகிறது. லிடியா காச்சா, நீ துன்புறுத்திக்கோ, அடிச்சுக்கோ, என் உடன்பாடு அதில் இல்லையே. நான் உடன்பட்டாதானே நான் தோற்றேன். ஆமாங்க, நான் இப்படித்தான், எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வரணும், ஏன்னா நான் பொண்ணுதான். அப்பதான் நீ தோக்குற. நான் உடன்படாத வரைக்கும் அது எனக்கானது இல்லை. என்னை மீறிய வன்முறை தான். பர்வீன் சுல்தானாவின் மந்திர சொல். நீங்க உடன்படாதீங்க, அவ்வளவு. Don't say yes when you want to say no. Don't say no when you want to say yes. அவ்வளவுதான், சிம்பிள். போனாங்க. நான் எங்க தெரியுமா அம்மாவை பாராட்டுறேன், பாஞ்சாலிய கொண்டாடுறேன். கடைசியா திருதராஷ்டிரன் பாஞ்சாலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். பாஞ்சாலி, எவ்வளவோ கஷ்டம் நடந்துருச்சு பாப்பா, நீ இந்த வீட்டினுடைய குலப்பெண், உனக்கு எதிராக எவ்வளவோ நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிரு. உனக்கு நான் 2 வரத்தை கேட்கிறேன். இந்த சபையில இருந்து போறதுக்குள்ள அந்த 2 வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், கேட்டுக்க. அந்த அம்மா வச்சுட்டு எழுந்திருச்சாங்க. கிருஷ்ணெல்லாம் வந்துட்டான், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடியுது. முடிகிற காட்சியில திருதராஷ்டிரன் 2 வரத்தை கொடுத்தான். நான் பேசுவது மகாபாரதம். அந்த 2 வரத்துல அவ என்ன கேட்டா தெரியுமா? நீங்க பாஞ்சாலி சபதம் படிச்சு பாருங்க. அவ கேக்குறா, ஒரு வரத்தினால் என் தாய் நாடு எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். 2வது வரம், இந்த 5 பேர் விடுதலை வேணும். 5 பேருடைய விடுதலை கேட்டாங்க. தந்தேன் தந்தேன்னு சொன்ன திருதராஷ்டிரன் வினயமாக தலையில் அடித்து கொண்டு அழுதான்.
தாயே உன்னுடைய விடுதலை நீ கேட்கவே இல்லையே தாயே, நீ அடிமையாகவே இருந்து விட்டாயே என்று வினயமாக சொன்ன திருதராஷ்டிரனை பார்த்து திரௌபதி சொன்ன மந்திர சொல், நான் அடிமையே இல்லைங்கிறேன், எனக்கு யாரா விடுதலை கொடுக்க முடியும்? நானே ஏத்துக்கலையே, எனக்கு என்ன நீ விடுதலை? இந்த 5 பேர் தான் தோத்தவனுங்க, நான் உன்னிடத்தில் தோற்கவில்லை. என் கணவன் கூட என்னை வைத்து ஆடுவதற்கான தகுதி சட்டப்படி அவனுக்கு இல்லை, நான் சுதந்திரமானவள் என்று சொன்னதனால் தான் பாஞ்சாலி அம்மனாக, திரௌபதி அம்மனாக இன்றைக்கும் வழிபடப்பட்டு கொண்டிருக்கிறாள். நம்மில் நாமே எழுந்து நிற்பதுதான் சுயமரியாதை என்பது. என்ன தெரியுமா பெருமக்களே, தந்தை பெரியார் இப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சுயமரியாதை என்பது என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதல்ல, நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதுதான். முடிந்தால் உங்கள் வீட்டில் உங்களால் அப்படி இருந்து விட முடிகிறதா என்று ஆண்களை பாருங்கள். அப்படி நீங்கள் இருந்தால் நீங்கள் சுயமரியாதைக்காரர்கள். நாங்கள் சுயமரியாதையோடு இருப்பதற்கு துணை செய்யுங்கள். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.